வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு வேதேஸ் எக்ஸ்பி. ஒரு சரக்கு ரயில் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்துல போய்கிட்டு இருக்கு. உயிரை பணையம் வச்சு அந்த ட்ரெயினை நிப்பாட்டுறதுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ட்ரெயின்ல 2 டேங்க் முழுக்க ஒரு ஆபத்தான நச்சுத்தன்மை கொண்ட ரசாயனம் இருக்கு. ஆனா பிரச்சனை அந்த கெமிக்கல் இல்ல, அதுக்கும் மேல இன்னொரு விஷயம் அந்த ட்ரெயின்ல இருந்துச்சு. இது போன்ற வரலாற்றில் மறைக்கப்பட்ட மர்மங்களை சுவாரஸ்யமா தெரிஞ்சுக்க வேதேஸ் எக்ஸ்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அமெரிக்காவோட ஓகியோ மாநிலம் ஸ்டான்லி யார்டு அப்படிங்கிற ரயில்வே யார்டு அது நார்மல் பேசஞ்சர்ஸ் ரயில்வே ஸ்டேஷன் கிடையாது. அது முழுக்க சரக்கு ரயில் போக்குவரத்துக்கு மட்டும் பயன்படுத்தப்படும் ரயில்வே யார்டு. அன்னைக்கு மணி 12:30 இருக்கும். மதியமா இருந்தாலும் நல்ல மேகமூட்டம் இருந்துச்சு, லேசா மலைச்சாரலும் தூவிச்சு. CSX 888 அப்படிங்கிற சரக்கு ரயில் பக்கத்துல ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற நார்ஃபோக் சதர்ன் ரயில்வே யார்டுக்கு சரக்குகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டி இருந்துச்சு. இப்ப அந்த CSX 888 அந்த ட்ரெயின் நிக்கிற ட்ராக்ல இருந்து பக்கத்து ட்ராக்குக்கு ட்ரெயினை மாத்தினாதான் அந்த ரயில்வே யார்டுக்கு போக முடியும். லோகோ பைலட் அந்த என்ஜினை ஸ்டார்ட் பண்ணாரு, லேசா மூவ் பண்ணாரு. ட்ராக்கை மாத்துறதுக்கு அவரே கீழே இறங்கி வந்து தான் ட்ராக்கை மாத்தணும். கீழே இறங்குறதுக்கு முன்னாடி த்ராட்டலை ஏன் ஆஃப் பண்ணிக்கிட்டு அப்படின்னா அதை ஃபுல் லாக் பண்ணிட்டு பிரேக்கை மட்டும் அப்ளை பண்ணாரு. அதாவது நம்ம கார்ல ஃபுல் ஆக்சிலேட்டர் கொடுத்து லாக் பண்ணிட்டு ஹேண்ட் பிரேக் மட்டும் போட்டா சப்போஸ் அந்த ஹேண்ட் பிரேக் வந்து சரியா வேலை செய்யல அப்படின்னா எஸ் அந்த ட்ரெயின்ல அதுதான் நடந்தது. அந்த லோகோ பைலட் ஜஸ்ட் பிரேக்கை மட்டும் அப்ளை பண்ணிட்டு த்ராட்டலை ஃபுல் பவர்ல வச்சுட்டு கீழே இறங்கிட்டாரு. அதுதான் பெரிய சிக்கலை கொண்டு வந்தது. அவர் அங்க ட்ராக்கை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப இங்க ட்ரெயின் லேசா மூவ் ஆகிட்டு இருந்தது. கொஞ்சமா வேகம் எடுத்தத இந்த லோகோ பைலட் கவனிக்கல. அவ்வளவுதான், இப்ப ட்ரெயின் அந்த லோகோ பைலட்டை தாண்டி போக ஆரம்பிச்சது. அந்த லோகோ பைலட் கவனிச்சதும் பதட்டமாயிட்டாரு. பின்னாடியே ஓடி போய் ஏற முயன்றாரு. ஆனா எவ்வளவோ துரத்தி போய் அந்த ட்ரெயின் அவரால் நெருங்க முடியல. அவருக்கு உடல் எல்லாம் நடுங்கி போயிடுச்சு. உடனே உயர் அதிகாரிகள் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாரு. அதை கேட்ட அதிகாரிகளுக்கு தூக்கி வாரி போட்டது. ஏன்னா அந்த ட்ரெயின்ல 2 டேங்க் முழுக்க மோல்டன் பீனல் அப்படிங்கிற கெமிக்கல் இருந்துச்சு. மோல்டன் பீனல் இந்த கெமிக்கல் பிளாஸ்டிக், மருந்துகள், தொழிற்சாலை பொருட்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் ஆபத்தான கெமிக்கல். இது பெரிய அளவுல கசிந்தாலோ தீப்பிடித்தாலோ நச்சு புகை உருவாகும் அபாயம் இருக்கு. இந்த சரக்கு ரயில் போய்கிட்டு இருக்கிற ரயில்வே ட்ராக் ஓகியோ மாநிலத்தில் இருக்கிற முக்கியமான நகரங்களோட பகுதிக்குள்ள இருக்கிற ரயில்வே ட்ராக். நகரங்களை கடந்து நகரும் ஒரு பேராபத்து. அது எங்கேயாவது போய் விபத்துக்குள்ளாச்சு அப்படின்னா விளைவு படுமோசமா இருக்கும். பெரிய தீ விபத்து ஏற்படும். அந்த ரசாயனம் காத்துல கலந்தா காத்து நச்சாகும். மக்கள் மூச்சு திணறி பலர் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு ட்ரெயினை அந்த லோகோ பைலட் தவற விட்டிருந்தாரு. உடனே அந்த ரயில்வே அதிகாரிகள் போலீஸுக்கு தகவல் கொடுத்தாங்க. இப்ப போலீஸுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. பிஸ்டலை எடுத்துக்கிட்டு போலீஸ்கார்ல அந்த ட்ரெயினை நோக்கி சேஸ் பண்ணிட்டு போக ஆரம்பிச்சாங்க. இப்ப ட்ரெயின் 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஆள் இல்லாம தடக் அப்படின்னு தண்டவாளத்துல போய்கிட்டு இருக்கு. இப்ப இந்த ட்ரெயினை எப்படி நிறுத்துறது? ஆனா அதுக்கு முன்னால ஒரு முக்கியமான விஷயம் பண்ண வேண்டி இருந்தது. ட்ரெயினை நிறுத்துறது இருக்கட்டும், அந்த ட்ரெயின் காட்டுத்தனமா போய்கிட்டு இருக்கிற அந்த பாதையில ஏதாவது ஒரு ட்ரெயின் வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகுறது? ஓகியோ மாநிலத்தில் இருக்கிற பல ரயில்வே அதிகாரிகள், ஊழியர்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த ட்ரெயினை நிறுத்துறதுக்கு போராட ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் இருந்த இடத்துல இருந்துகிட்டு கால் பண்ணி இந்த ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு, இடையில எந்த ட்ரெயின் இருந்தாலும் அகற்றுங்க, இல்ல பாதையை மாற்றி விடுங்க அப்படின்னு அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. அதே ட்ராக்ல வந்துகிட்டு இருக்கிற ட்ரெயின்களை ட்ராக் மாத்தி விட்டாங்க. இப்ப முழு மாநிலத்தோட கவனமும் அந்த ஆள் இல்லாத ரயில் மீது திரும்பியது. இப்ப அடுத்தது இந்த ட்ரெயினை நிறுத்தணும். ஆனா எப்படி நிறுத்துறது? அமெரிக்கா ட்ரெயின்ஸ்ல ரயிலோட என்ஜின் பகுதிக்கு வெளியே ஒரு எமர்ஜென்சி பட்டன் இருக்கும். எமர்ஜென்சி ஃபியூல் கட் ஆஃப். அந்த பட்டனை அழுத்திட்டா ட்ரெயின் என்ஜினுக்கு போகக்கூடிய ஃபியூல் கட் ஆகிடும். அடுத்ததா ட்ரெயின் நிக்கும். ஆனா அதை ஓடும் ட்ரெயின்ல எப்படி பண்றது? போலீஸ் எடுத்துட்டு போன போலீஸ்கார வச்சு அந்த ட்ரெயினை சேஸ் பண்ணி அந்த காருக்குள்ள இருந்து ஒரு போலீஸ் அந்த ட்ரெயினுக்கு தாவி, இது என்ன ஹாலிவுட் படமா? போலீஸ் பிராக்டிகலா யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஹெலிகாப்டர்ல பறந்துகிட்டு அந்த பட்டனை குறி பார்த்து சுட முடியுமா அப்படின்னு யோசிச்சாங்க. இப்ப அங்க நிஜமாவே ஹாலிவுட்டுக்கு இணையான ஒரு காட்சி அரங்கேறிக்கிட்டு இருந்தது. எஸ், போலீஸ் ஹெலிகாப்டர்ல பறந்தபடி அந்த எமர்ஜென்சி பட்டனை குறி வச்சு சுட முடியுமா அப்படின்னு நிறைய ட்ரை பண்ணி பார்த்தாங்க. பட் ரிசல்ட் நோ சக்சஸ். அந்த ஹெலிகாப்டர் மெஷின் வேலை செய்யல. அடுத்த பிளான், அதிகாரிகள் எடுத்த முடிவு ஹாலிவுட் படத்தையே மிஞ்சியது. ரயில் போய்கிட்டு இருக்கிற ஸ்பீடு மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகம். அதே ஸ்பீட்ல ஒரு இன்ஜின் அனுப்பி ட்ரெயினோட கடைசி பெட்டியில இணைக்கணும். இப்ப இணைக்கப்பட்ட இன்ஜின்ல பிரேக் அப்ளை பண்ணா வேகமா போய்கிட்டு இருக்கிற அந்த ட்ரெயினோட ஸ்பீடு குறையும். ஆனா ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா அப்ளை பண்ணா இந்த ட்ரெயின் நிலை குலையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பிளானை வச்சு அந்த ட்ரெயினோட வேகத்தை குறைக்க முடியுமே தவிர இந்த ட்ரெயினை முழுசா நிறுத்த முடியாது. நிறுத்துறது இருக்கட்டும், முதல்ல வேகத்தை குறைப்போம் அப்படின்னு இந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அவங்க பிளான் பண்ணபடி அந்த ட்ரெயின்ல இருக்கிற கடைசி பெட்டியில இன்னொரு என்ஜினை அனுப்பி கனெக்ட் பண்ணாங்க. அந்த ட்ரெயினோட வேகத்தை 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல இருந்து 20 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் கொஞ்சமா குறைச்சாங்க. இப்ப அடுத்த பிளான், ஜான் ஹோஸ்பெல்ட் ரயில்வே ஊழியர், அவர் 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கிற அந்த ட்ரெயினை நோக்கி ஓட ஆரம்பிச்சாரு. என்ன பிளான்? இப்ப அந்த ஓடுற ட்ரெயின்ல இவர் ஏறி போய் அந்த ட்ரெயினை நிறுத்தணும். அந்த ட்ரெயின் பக்கத்துல போன ஜான் சரியான நேரத்துல கைப்பிடியை பிடிச்சு அந்த இன்ஜின்ல ஏறினாரு. அமெரிக்காவே அந்த ஒரே ஒரு மனிதரை தான் உற்று நோக்கி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. உள்ள போனதும் ரயில முழு கட்டுப்பாட்டுல கொண்டு வந்து த்ராட்டில குறைச்சி பிரேக் அப்ளை பண்ணி கொஞ்ச நேரத்துல அந்த ட்ரெயினை
ட்ரெயினை முழுசா நிறுத்தினாரு. அமெரிக்காவே அச்சத்தோடு பார்த்துக்கிட்டு இருந்த இந்த சம்பவம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நீடிச்சது. 106 கிலோமீட்டருக்கு கடுமையான போராட்டம். ஹாலிவுட் படத்துக்கு இணையான பல சம்பவங்கள் அங்க அரங்கேறியது. 2001ஆம் ஆண்டு நடந்த அந்த சம்பவம் 2010ல அன்ஸ்டாப்பபிள் அப்படின்னு ஒரு ஹாலிவுட் படமா ரிலீஸ் ஆகி வெற்றியும் பெற்றது. ஒரே ஒரு சிறிய மனித தவறு 2 மணி நேரம் 106 கிலோமீட்டர் அமெரிக்காவையே ஆள் இல்லாத ஒரு ரயில் பதற வச்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நீங்க யூடியூப்ல இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டா ஃபேஸ்புக்ல இருந்தா ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.